இந்த மன்சூர் பாய் ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. என்னது? அவரோட ரைட் ஹேண்ட் இல்லை பிலால், ம். போலீஸ் பிடிச்சிட்டாங்க அவனை. பங்களாதேஷில் இருக்கானா அப்போ. என்ன மச்சான் சொல்ற? கவர்மெண்ட் ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன், எல்லாருமே வச்சு செய்கிறானுங்களா. அந்த டீமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி சன்னி உன்னோட அந்த புது பார்ட்னர்ல அவன் பாம்புடா பாம்பு. அவன் போக்கே சரியில்லை, அவனை நம்பாத சொல்லிட்டேன். என்ன இப்படி சொல்கிறீங்க சித்தப்பா? தாத்தாவோட சர்ஜரி அவரால் தான் நடந்திருக்கு. நம்ம மோசமான நிலைமையில இருக்கும்போது அவர் தான் கை கொடுத்தாரு. மாமா, அவர் பாம்பா இருந்தாலும் நம்மளோட மகிழ்ச்சி சத்துக்கு டிஸ்கவுண்ட் ஆடி ஆகணும். புரிதா? டீம்னா புரிஞ்சுது. நீங்க எல்லாரும் சேர்ந்து கள்ள நோட்டு அடிக்கிறீங்க, அப்படிதானே? இங்க பாரு, அவன் ஓன் டீம்ல இல்ல, அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிறான். அவன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு வையே, விஷப்பாம்பு மாதிரி உன்னையே கொத்துவான். அட நைன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இல்லாம டென்ஷன் ஆகாதீங்க. சரி, எனக்கு பதில் சொல்லு. நீ முதல் தடவை இந்த தொழில் இறங்கினப்ப இது எல்லாமே தாத்தாக்காகத்தான் செய்யறேன்னு சொன்னேன். அடுத்த தடவை நம்ம பிரஸுக்காக செய்யறோம்னு சொன்னேன். இப்போ யாருக்காக செய்யற? என்ன காரணம் சொல்ல போற? சித்தப்பு, இதை செய்யறது எனக்கு காரணமே வேண்டாம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். ஒரு நாய் கூட வரல நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்ப. இந்த கிராந்தி இருக்கல, அது கூட வேலைக்கு ஆகல. ஒருத்தனாவது ஹெல்ப் பண்ண வந்தானா? ஒரு போலீஸ்காரனும் வரல, டாக்டரும் வரல, இல்ல எங்க அப்பா தான் வந்தானா? சன்னி கொஞ்சம் சாஃப்டா பேசுற, விருட்ட கத்துற, என்ன செய்யற நீ? விடுற. நல்லா கேட்டுக்க சன்னி, இந்த பேராசை ஒரு தேவையை அப்படியே அத்தியாவசியமாக்கிடும். இப்போ நீ ஃபுல் டைம் கிரிமினல் ஆகிட்ட. சின்ன வயசுலலாம் ரொம்ப நல்ல பையனா இருந்தாடா. சித்தப்பு, நிறுத்துறியா? நான் நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரியும். என் மண்டை சூடாகிற மாதிரி கண்ட கண்ட கதையெல்லாம் சொல்லின்னு இருக்காத. சன்னி உனக்கு எதுனா கிறுக்கடா? விடுங்க சித்தப்பா, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் டென்ஷனா இருக்கு? உன்னை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். என்னமோ தெரியல, இன்னைக்கு நீ யாரோ மாதிரி தெரியலடா. நான் யாரு எனக்கு நல்லா தெரியும். தாத்தா யாருன்னு அவருக்கும் நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு மட்டும்தான் உங்களை பத்தி இன்னும் தெரியல. டேய் சன்னி. ஏய், நீ மூடுற. நம்ம சின்ன சின்ன தப்பு பண்ணப்பெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் நோகல. இப்ப பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப தூங்கின்னு இருந்த நேரமே நட்டு நிக்குதா? பயந்துட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் சன்னி, யார்கிட்ட? ஏய் மூடுற. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லீட் பண்றேன். என்னை ஃபாலோ பண்ணணும், இல்லை குறுக்க நிற்காம ஓரம் போங்க. சித்தப்பா விடுங்க. ஒதுங்கிட்டேன், உன் வழியில வரல. சித்தப்பே, நீ என்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்க கூடாதுடா சன்னி. நீ ஃபேக் நோட் அடிச்சு அடிச்சு நீ ஏன் இப்போ ஃபேக் ஆயிட்ட? ஒதுங்க சார். சித்தப்பு 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 சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம். என்ன ஒத்திக்கிட்டு போச்சு உனக்கு? அவர்கிட்ட இப்படிதான் பேசிவிட. யாரா நம்ம ஆளுங்கன்னு சொல்ற? யார் நம்ம கூட நிக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம ஆளுங்க. எவனா போறானா விட்டு தொலைடா. அன்னைக்கு ஸ்டேஷன்ல அனாத மாதிரி எங்க அப்பா என்னை விட்டு போனப்போ ஒத்தாது. விடு.